எதுவும் கிடைக்கல மாதிரி இருங்க ஒரு செல்ஃபி வேண்டாங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சேனல் 2 சேனல் போகலாம் பின்னாடி ரெடியா? ஒரே நிமிஷம் ரெடியா? ஓகேண்ணா இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பின்னாடி நான் ரெடிண்ணா. நான் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பத்திரிகை வணக்கத்தை தெரிவித்துக் நீங்களாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை முன்னாடி பார்த்துக்கணும். முதல்ல பாராளுமன்றத்தில் சரித்திரம் நடந்திருக்கிறது. ஒரு நாள் முன்பு லோக்சபா 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசி மட்டுமே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா 2லும் கூட வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. வழக்கம் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகிறோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு இந்த வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பெயர் தான் வக்ஃப். அதை பராமரிக்கக்கூடியது தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ். சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு 1913 பிரிட்டிஷ் அரசு முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913 23 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. 1923 1930 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வக்ஃப் ஆக்ட் 1954 1954 முறையான ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் மாநிலத்தில் பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும். மத்திய அரசு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில்
2004 சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரிய மாற்றம் 1995 வக்ஃப் ஆக்ட் 1995 95 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வரலாம். ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா, ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும், ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் 95. காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் 2013 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது 95 சட்டத்துக்கு 2013 கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த 95 சட்டத்தில் 2013 கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு 2025 மாற்றங்களோடு வக்ஃப் ஆக்ட் 2025 நிறைவேற்றும். இதுல என்ன புதுசு? எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க. 1913 2013 வரை மொத்தமாக இந்தியாவில் வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 1913 2013 வரை 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிடும். அப்ப கணக்கு போட்டு பாருங்க. அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் வக்ஃப் போர்டு கீழ் இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு இடம் இருக்கு. ரயில்வேஸ் மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய ரயில்வே வக்ஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்த ஆச்சரியம் என்னன்னா கடந்த 12 ஆண்டுகள் மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறைக்கு ஒரு ஊரே வக்ஃப் கோவில் நிலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பமே, என் தனிப்பட்ட சொத்தை கூட வக்ஃப் எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசு இருக்கு. அதனால இந்த சட்டத்துக்கு ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும். யார் ஒரு சொத்தை வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும்? ஒரு அரசாங்க சொத்தை வக்ஃப் போர்டு சொத்தனால எடுத்துக்க முடியும்.